இன்னும் நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க. அப்படியே கொஸ்டின்லேயே பார்ப்பாங்க எல்சிஎம்மா. அப்போ இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் பாடுறா. பெரிய நம்பர் 9, அடுத்த மடங்கு 18. 18 வந்து 4 டிவைட் போடாது, அப்போ 27 அது வராது. அடுத்து போடு 36, அப்போ 36 தான் மேலே வந்துட்டு போகுது. கீழே பார்ப்பாங்க, கீழே வந்து என்ன இருக்கு? ஹெச்இஎஃப் வந்து டிஃப்ரெண்டா இருக்குப்பா. அப்போ இது 1 தான்ப்பா, 36ன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். புரியுதா? நம்ம எவ்வளோக்குள்ள ப்ராக்டிஸ் பண்றோமோ அவ்வளோக்குள்ள பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமலே கொஸ்டினை பார்த்து அடிச்சுட்டு போயிடலாம். வருங்கால அரசியல் அனைவரையும் மனமாற வருக நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, எல்சிஎம் அண்ட் ஹெச்எஃப்ல பார்ட் 2 தான் பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம பார்ட் 1 முடிச்சிருக்கோம், அது முடிக்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வச்சிருக்கேன், அதை பாத்துருங்க. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, அதாவது ஃபிராக்ஷன் டைப் எல்சிஎம் ஹெச்எஃப்ல வந்து நம்ம இந்த மாதிரி ஃபிராக்ஷன்ல கேட்போம். அதாவது பின்னம் மடிப்புல 1/3, 5/6 ஒன்று பைல கேட்பாங்க. இந்த மாதிரி கேட்டா எப்படி சால்வ் பண்ண போறோம் பார்க்க போறோம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா டெசிமல் டைப். டெசிமல் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா தசம எண்ணில் இந்த மாதிரி பாயிண்ட் வச்சு கேட்பாங்க. 0.6, 9.6, 0.112 இந்த மாதிரிலாம் வந்து எப்படி சால்வ் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அடுத்து வந்து பவர்ஸ். எல்சிஎம் ஹெச்எஃப்ல வந்து நம்ம வந்து பவர்ஸ்ல கேட்பாங்க. அப்படின்னா 35a² BC இந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. இந்த மாதிரிலாம் கேட்டால் எப்படி சால்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் பாருன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணுங்க. ஸோ இப்போ வீடியோக்குள்ள ஓகே. இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கவனிங்க. எல்சிஎம் ஆஃப் 1/3, 5/6, 2/9, 4/27 கேட்டிருக்காங்க. அதாவது மீசியமா கேட்கறாங்க. இந்த மாதிரி பின்னத்துல வந்து எல்சிஎம் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எல்சிஎம்னு கேட்கறாங்களா, ஸோ எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப்ன்றது போட்டுருணும். என்ன சார் எல்சிஎம் தான் கேட்கறாங்க, ஆனா நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஆமா, அப்ப நமக்கு ஒரு டவுட் வரும், எதுக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், எதுக்கு நான் ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு. அதாவது இதான மேல இருக்கு, அப்ப மேல இருக்கக்கூடிய எல்லா நம்பருக்கும் நம்ம வந்து எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். அதாவது 1, 5, 2, 4ன்ற நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எல்சிஎம்மும். ஹெச்சிஎஃப்னா கீழே தானே இருக்கு, அப்ப கீழே இருக்கிற நம்பருக்கு நம்ம ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3, 6, 9, 27 நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ கிளியரா? சில பேர் பின்னம் டைப், அதாவது ஃபிராக்ஷன் டைப்ல கேட்கறாங்க அப்படின்னா எல்சிஎம் கேட்கறாங்க என்ன பண்ணணும், எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப். ஓகேவா? எது கேட்கறாங்களோ அது மேல டிவைடட் பை ஹெச்சிஎஃப், அதுக்கு ஆப்போசிட் வந்து கீழே வந்துருப்போம். ஸோ மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம், கீழே இருக்க நம்பருக்கு வந்து ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். கிளியரா? நான் நேற்று வீடியோல சொல்லியிருப்பேன், ஒரே கொஸ்டின்ல எல்சிஎம்மும் கேட்கறாங்க ஹெச்சிஎஃப் கேட்கறாங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் எதை ஃபைண்ட் பண்ணோம், ஹெச்சிஎஃப் தான் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ அப்போ ஹெச்சிஎஃப் பாருங்க, 3, 6, 9, 27, 3, 6, 9, 27. ஓகேவா? இதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். நம்ம டானாவது போடாம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணலாம். ஹெச்சிஎஃப்ல இருக்கிறதே இந்த 4 நம்பர் எது சின்ன நம்பர்னு பாருங்க. இந்த 4 நம்பர் எது சின்ன நம்பர் பாத்தீங்கன்னா இந்த 3 தான். இந்த 3ன்ற நம்பரு ரிமைனிங் கூட எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுமா இல்லையான்னு சொல்லிட்டு பாருங்க. இந்த 3 வந்து 6 டிவைட் பண்ணுமா, எஸ். 9 டிவைட் பண்ணுமா, எஸ். 27 டிவைட் பண்ணுமா, எஸ். அப்ப இந்த 4 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும்னா 3 தான் இருக்கும். ஓகேவா? நீங்க டானாவதல் போட்டாலும் அதுதான் பாருங்க. இப்ப டானாவதல் போட்டு காட்டுறேன். 1 2 are 2, 1 3 are 3, 2 3 are 6, 3 3 are 9, 9 3 are 27. இதுக்கப்புறம் என்ன காமனா இருக்கா? இல்ல. அப்ப வரலன்னா நம்ம ஹெச்சிஎஃப் இதோட ஸ்டாப் பண்ணிடுவோம். அப்ப ஹெச்சிஎஃப் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னா, கொடுத்திருக்க 4 நம்பர் நல்லா பாருங்க, அதுல எது சின்ன நம்பர்னு பாருங்க. ஸோ இங்க 3, அந்த சின்ன நம்பர் இருக்கக்கூடிய எல்லா நம்பரையும் டிவைட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்றத செக் பண்ணிங்க. அப்படி பண்ணிச்சுன்னா அதான் அந்த 4 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் இருக்கும். கிளியர்? ஸோ அப்ப இந்த 4 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் என்னது 3ன்றது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்ப இது எப்படி மாறப்போகுது, கீழே 3ன்றது வந்துருச்சு. ஓகேவா? இங்க ஹெச்சிஎஃப் கீழே 3ன்றது. இப்ப மேல இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். இப்ப ஆப்ஷனை பாருங்க, கீழே வந்து ஏதாவது எதுல வந்து 3 இருக்கு, இந்த ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் சியா தான் இருக்கும். ஓகேவா? நான் இருந்தாலும் உங்க எல்சிஎம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நான் போட்டு காட்டுறேன். இப்போ 1, 5, 1, 5, 2, 4 இருக்கா? ஓகேவா? இது வந்து நம்ம என்ன கண்டுபிடிப்போம்னா எல்சிஎம் வந்து கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? எல்சிஎம் ஈஸியா ஃபைண்ட் பண்ணலாம். எல்சிஎம்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இருக்கிற 4 நம்பர்ல பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. இருக்கிற எது பெரிய நம்பர் 5. இந்த 5ன்ற நம்பர் இதுல வந்து எல்லாத்துலயும் டிவைட் ஆகும். இப்ப 5ன்ற நம்பர் எல்லாத்தையும் டிவைட் ஆகுமா? ஆகாது. அப்ப என்ன பண்ணா அடுத்த மடங்குக்கு போகணும். எல்சிஎம்னா என்னது மடங்கு தானே. அப்ப 10 எடுத்துக்கிறேன். 10ன்ற நம்பரு இந்த 3 நம்பர்ல டிவைட் ஆகுமா? 1 விட்டுருங்க, ஏன்னா அது எல்லாத்தையும் டிவைட் ஆக போகுது. ஸோ 2 4 மட்டும் பாருங்க. 2 4 இந்த 10 டிவைட் ஆகுமா? ஆகாது. இப்ப அடுத்த மடங்கு 15. 15ன்றது இது 2ன்றது ஒரு ஈவன் நம்பர். 15 டிவைட் பண்ணாது. அப்ப அடுத்த மடங்கு என்னது 20. அப்ப இந்த 20ன்றது 5ஆலே டிவைட் ஆகும், 2ஆலே டிவைட் ஆகும், 4ஆல டிவைட் ஆகும். அப்ப அதானே அதுக்கு எல்சிஎம் இருக்க முடியும். புரியுது என்ன சொல்றேன்ட்டு? எல்சிஎம் கண்டுபிடிக்கணும்னா கொடுத்திருக்க நம்பர்ல எது பெரிய நம்பர்னு பாருங்க. சரியா? சோ பெரிய நம்பரோட அது எல்லா நம்பரும் டிவைட் ஆயிடுச்சுன்னா அதான் எல்சிஎம். அப்படி டிவைட் ஆகாத பட்சத்துல அதோட அடுத்தடுத்த மடங்குக்கு போங்க. இப்ப 10 எடுக்கிறேன், 10 டிவைட் ஆகல. அடுத்து 15, அது டிவைட் ஆகல. அடுத்து என்ன இருக்கு 20. அப்ப இது எல்லாத்துலயும் டிவைட் ஆகுதுல. அப்ப இந்த 4 நம்பருக்கான
எல்சிஎம் என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு 20 தான் இருக்கும். சரியா? ஸோ இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு? 20/30. ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் சம்ல போயிடலாம். ஸோ செகண்ட் சம் கவனிங்க, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம்மு. 2/3, 4/7, 3/5, 9/13 கேட்டிருக்காங்க. எல்சிஎம் கேட்குறாங்க. நமக்கு என்ன தெரியும்? எல்சிஎம் கேட்குறாங்கன்னா எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் பை ஹெச்சிஎஃப்னு சொல்லிட்டு தெரியும். கரெக்டா? இப்ப இந்த 4 நம்பருக்கான எல்சிஎம் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். 2, 4, 3, 9க்கு எல்சிஎம் கண்டுபிடிப்போம். 3, 7, 5, 13க்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிப்போம். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், எல்சிஎம்மும் ஹெச்சிஎஃப்பும் ஒரே கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் தான் கண்டுபிடிப்போம். இப்ப நல்லா பாருங்களேன், இங்க 3, 7, 5, 13 இது 4மே ஏதாவது காமனா டிவைட் ஆகக்கூடிய நம்பர் இருக்கா? இல்லவே இல்லை. நான் ஆல்ரெடி போன வீடியோல சொல்லியிருப்பேன், கொடுத்துருக்க நம்பர்ல ஏதாவது ஒரு பிரைம் நம்பர் வந்துச்சுனாவே ஹெச்சிஎஃப் நமக்கு 1ஆ தான் இருக்கும். கரெக்டா? சரி பாருங்க, 3, 7, 5, 13 இதுக்கு எதாவது நம்பர் இருக்குமா? இல்ல. அப்ப இதுக்கான ஹெச்சிஎஃப் என்னவா இருக்கும் அப்படின்னா நமக்கு 1ஆ தான் இருக்கும். புரிஞ்சிச்சா? சோ அப்ப நம்ம மேல இருக்க எல்சிஎம் மட்டும் கண்டுபிடிக்கிறோம். இப்ப ஆப்ஷனை பாருங்களேன், ஆப்ஷன்ல வந்து கீழே எதுக்கு வந்து 1 இருக்கு? இது 1க்கு மட்டும் தான். 36 நம்ம 36/1 சொல்லிட்டு எழுதலாமா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் பியா தான் இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு நான் எப்படி எல்சிஎம் எடுக்குன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இப்ப 2, 4, 3, 9 இருக்கா? இருக்கத்திலே பெரிய நம்பர் எதுன்னு பாருங்க. இருக்கத்திலே பெரிய நம்பர் என்னது? 9. எல்சிஎம்னா இருக்கத்திலே பெரிய நம்பர் பாக்குறோம் 9. அது அந்த 9ன்றது இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகுமா? ஆகாது. ஏன்னா 9 2ஆல டிவைட் ஆகும். அப்ப அடுத்த மடங்கு என்னது? 18. இந்த 18ன்றது இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகுமா? 3ஆல் ஆகும், 2ஆல் ஆகும், 3ஆல் ஆகும், ஆனா 4ஆல ஆகாது. அப்ப அடுத்தது 27. சோ இங்க 2 இருந்தாலும் இது வராது. அடுத்து 36 செக் பண்ணுங்க. 36 வந்து 3ஆலயும் ஆகும், 4ஆலயும் ஆகும், 2ஆலயும் ஆகும். அப்ப இந்த 4 நம்பருக்கான எல்சிஎம் என்னவா இருக்கும்? 36 தான். சோ 36/1 ஈக்குவல் டு 36. சோ அப்ப இந்த கொஸ்டின் சரியான ஆன்சர் பி ஆப்ஷன் தான். ஓகேவா? சோ இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா எல்சிஎம் ஹெச்சிஎஃப் சொல்லிட்டு போட்டுக்கோங்க. இது நான் உங்களுக்கு புரியுதுக்காக எழுதுறேன். இப்போ நீங்க எப்படி எக்ஸாம் ஹால் எழுதணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி காட்ட மாதிரி. இப்போ உங்களுக்கு புரியுதுக்காக நான் எழுதி காமிச்சப்பா. இப்போ எக்ஸாம் ஹால நீங்க உண்மையாவே எக்ஸாம் ஹாலுக்கு போறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? இப்போ எல்சிஎம்னு பாத்துறீங்க. அப்ப எல்சிஎம்னா என்ன பண்ணணும்? மேல இருக்க நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 2, 4, 3, 9 இதுக்கு வந்து என்ன பண்ணுவோம்? எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம். கீழே இருக்கிறதுக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். 3, 7, 5, 13 ஹெச்சிஎஃப் என்ன வந்து போகுது? இதுக்கு ஹெச்சிஎஃப் வந்து நமக்கு 1 வந்துருது. இந்த 4 நம்பருக்கு நம்ம 36 வந்துருது. ஸோ ஆன்சர் வந்து 36 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்த உடனே எழுதிடணும். புரியுதா? உட்காந்து எல்லாத்தையும் ஸ்டெப் பை ஸ்டெப் எழுதாதீங்க. உங்களுக்கு புரியுதுக்காக நான் எழுதுறேன். அப்படியே கொஸ்டின் பேப்பர்லேயே பார்த்த உடனே நீங்க அப்படியே பண்ணிடலாம். இன்னும் நிறைய லெஜெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க, அப்படியே கொஸ்டின்லேயே பார்ப்பாங்க எல்சிஎம்மா. அப்ப இந்த 4 நம்பருக்கு எல்சிஎம் பண்றா. பெரிய நம்பர் 9, அடுத்த மடங்கு 18. 18 வந்து 4ஆல டிவைட் போடாது. அப்ப 27 அதுவும் வராது. அடுத்து போடு 36. அப்போ 36 தான் மேல வந்துட்டு போகுது. கீழே பார்ப்பாங்க. கீழே வந்து என்ன இருக்கு? ஹெச்சிஎஃப் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப இது 1 தான்ப்பா, 36ன்னு சொல்லிட்டு போட்டுடலாம். புரியுதா? நம்ம எவ்வளவுக்குள்ள பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவுக்குள்ள பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணாமலே கொஸ்டினை பார்த்து அடிச்சுட்டு போயிடலாம். புரியுதா உங்களுக்கு? ஓகே, மூணாவது கொஸ்டின் கவனிங்க. எல்சிஎம் ஆஃப் 4/5, 3/10, 7/15 கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த கொஸ்டின் நீங்க தான் சால்வ் பண்ண போறீங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு சால்வ் பண்ணுங்க. அதாவது தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ எல்சிஎம் கேட்குறாங்க. எல்சிஎம் என்ன கண்ணா எழுதணும்? எல்சிஎம் ஈக்குவல் டு எல்சிஎம் ஆஃப் மேல இருக்க நம்பர். ஸோ 4, 3, 7 பை ஹெச்சிஎஃப் ஆஃப் கீழே இருக்கக்கூடிய நம்பர் 5, 10, 15. ஓகேவா? ஸோ ஒரு கொஸ்டின்ல எல்சிஎம் இருக்கு, ஹெச்சிஎஃப் இருக்குன்னு தான் நம்ம என்ன பண்ணோம்? ஃபர்ஸ்ட் ஹெச்சிஎஃப் தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ இப்போ ஹெச்சிஎஃப் என்ன சொல்லியிருக்கேன்? கொடுத்துருக்க நம்பரை பார்க்கணும். இருக்கிற சின்ன நம்பர் 5. இந்த 5ன்ற நம்பர் இந்த 10, 15 டிவைட் பண்ணுமா பண்ணாதான் பார்க்கணும். ஸோ 5, 10 டிவைட் பண்ணும், 15 டிவைட் பண்ணும். அப்போ இந்த கொஸ்டினுக்கான ஹெச்சிஎஃப் என்ன வந்துருச்சு? 5ன்றது வருது. ஓகேவா? ஆப்ஷன்ல பார்க்குறோம். ஸோ 3 வந்து 5 இருக்கு. ஓகே, நம்ம எதுவும் தெரியல. அப்போ இந்த ஆப்ஷன் வராது. ஓகே, எலிமினேட் பண்ணிட்டோம். ரிமைனிங் 3 ஆப்ஷன் இருக்கு. இப்போ இதுல இருந்து சூஸ் பண்ண போறோம். இப்போ எல்சிஎம் பாருங்க. எல்சிஎம் என்ன சொல்லியிருப்பேன்? இருக்கிறதுலே பெரிய நம்பர் என்னன்னு பார்க்க சொல்லியிருப்பேன். இங்க 7. 7ஓட அடுத்த மடங்கு என்னது? 14. 14 வந்து இந்த இடத்துலயும் வராது. இன்னொரு விஷயத்தை கவனிச்சிங்கன்னா இது 3மே டிஃப்ரெண்டான நம்பர். எல்சிஎம்ல 3மே டிஃப்ரெண்டான நம்பர் வந்துச்சுன்னா 3 மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. ஸோ மல்டிப்ளை பண்ணா என்ன வந்துட போகுது நமக்கு? 4 3s are 12 இன்டூ இது விட்டுருங்க 7. ஓகேவா? ஏன்னா மடங்கு வந்து அது அதிகமாயிட்டே போகும். 3மே டிஃப்ரெண்ட் நம்பரா இருக்கிறதுனால அது அதிகமாகவும் நம்ம டைம் தான் வேஸ்ட். 3 நம்பர் தான் இருக்கு, சீக்கிரமா மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ 3 நம்பரை டிஃப்ரெண்டா தானே பண்ணுவோம். நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்க போறோம்பா. 4க்கு 3க்கு 7க்கு. சரியா? என்ன பண்ணுவோம்? 4ன்னு போடுவோம். ஸோ 1 4 4 3 7 இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுருவோம். கரெக்டா? இப்போ 3 என்ன பண்ணுவோம்? 1 1 7ன்னு போடுவோம். கரெக்டா? அடுத்து என்ன பண்ணுவோம்? 7ன்னு போட்டு 1 1 1ன்றத போடுவோம். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம்? இது 3 மல்டிப்ளை தான் பண்ண போறோம். அதுதான் நான் சொல்றேன். ஸோ 3மே டிஃப்ரெண்டா இருந்துச்சுன்னா அப்படியே 3 மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ பெரிய நம்பர் பார்த்தா மடங்கு போனால் டைம் இன்னும் கண்டுபிடிக்கலாம், ஆனால் டைம் கொஞ்சம் அதிகமாகும். ஸோ இப்போ அப்படியே டக்குன்னு மல்டிப்ளை பண்ணி விட்டுருங்க. 4 3s are 12
இன்ட்டு 7 என்ன வந்துட போகுது 10 × 7 70, 7 14. ஸோ 84. 84/5 அந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரியுதா? ஸோ கொடுத்துருக்க கொஸ்டினை பார்க்குறோம். கீழே இருக்கிறதுக்கு HCF ஃபைன் பண்ணுறோம், மேலே இருக்கிறதுக்கு LCM ஃபைன் பண்ணுறோம். ஸோ HCF நான் சொல்லிட்டேன், இருக்கிறதுலே சின்ன நம்பர். HCF இருக்கிறதுலே சின்ன நம்பர், அது இந்த 2 நம்பரையும் டிவைட் பண்ணி தான் பார்க்க போகிறோம். LCM இருக்கிறதுலே பெரிய நம்பர், அதோட மடங்கு பார்க்குறோம். ஆனால் இந்த கொஸ்டினில் இது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்கிறதால நம்ம பண்ணிட்டோம். எல்லா கொஸ்டினும் நம்ம பண்ண தேவையில்ல, கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி அந்த ப்ராசஸ் மாறப்போகுது, அவ்வளோதான். புரியுதா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் உள்ள போயிடும். ஸோ இந்த கொஸ்டின் பாருங்க, இப்போ வந்து HCF கேட்டிருக்காங்க. சார் HCF என்ன சார் பண்ணுறதுன்னா நல்லா சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. LCM நான் என்ன சொன்னேன், LCM = LCM/HCF கண்டுபிடிக்க சொல்லியிருக்கேன். ஓகேவா? அப்போ HCF கேட்டாலும் அதே தான், என்ன கேட்குறாங்களோ அதை மேலே போட்டுக்கோங்க. இப்போ HCF கேட்குறாங்களா, அப்போ என்ன பண்ணிடணும்னா HCF/LCM கண்டுபிடிக்கணும். புரியுதா? எது கேட்குறாங்களோ அது மேலே, அதுக்கு ஆப்போசிட்ல இது கீழே. LCMனா LCM மேலே, அது கீழே. HCF வந்து ஆப்போசிட்ல கீழே. ஓகேவா? இந்த கொஸ்டின் நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, HCF கேட்டிருக்காங்க. அப்போ HCF/LCM. HCF எது கண்டுபிடிக்கணும், நம்ம மேலே கூடிய 4 நம்பருக்கு HCF கண்டுபிடிக்கணும். ஓகேவா? LCM கேட்டோம்னா நம்ம கீழே கண்டுபிடிப்போம், HCF கேட்டோம்னா மேலே இருக்கிறதுக்கு HCF கண்டுபிடிக்கணும். அப்ப 2 4 8 HCF கண்டுபிடிக்க போறோம். HCF என்ன சொல்லியிருக்கேன், கொடுத்துருக்க நம்பர்ல எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். கொடுத்துருக்க நம்பர்ல எது சின்ன நம்பர் கண்ணா 2. இந்த 2 இந்த 4 8 டிவைட் பண்ணுமா பண்ணாதா? எஸ் பண்ணும். அப்ப இந்த 3 நம்பருக்கான HCF என்னது 2. புரிஞ்சிச்சா? இப்ப LCM கண்டுபிடிக்கும். இந்த 3 நம்பர் கண்டுபிடிக்கணும். எதுக்கு 3 9 21. இந்த 3 நம்பருக்கும் என்ன கண்டுபிடிப்போம், LCM கண்டுபிடிக்க போறோம். LCM என்ன சொன்னேன், இருக்கிறதுலே பெரிய நம்பர் சூஸ் பண்ணோம். அந்த பெரிய நம்பர் கொடுத்துருக்க 2 நம்பரை டிவைட் பண்ணுமா பண்ணாதான் செக் பண்ண போறோம். ஸோ 21ன்றது 9 டிவைட் ஆகுமா, ஆகாது. ஆனா 3 டிவைட் ஆகுமா, ஆகும். கரெக்டா? ஸோ அப்ப அடுத்த மடங்கு போவோம். அடுத்த மடங்கு என்னது 42. கரெக்டா? 21 கூட்டா 42. 42 வருமானு பார்த்தா அதுவும் வந்து 9ஆம் வாய்ப்பாடுல வராது. இப்போ அடுத்து என்ன வரும், 42 கூட 21 கூட்டினா உங்களுக்கு 3 63. கரெக்டா? ஸோ அடுத்த மடங்கு 63. 63ன்றது 21ஆல டிவைட் ஆகும், அதாவது 9ஆல டிவைட் ஆகும், 3ஆல டிவைட் ஆகும். கரெக்டா? அப்ப இந்த 3 நம்பருக்கான LCM என்னது 63. அப்ப 2/63ன்றதா இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். எந்த ஆப்ஷன், ஆப்ஷன் B தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ HCF கேட்குறாங்கன்னா HCF/LCM மேல இருக்க 3 நம்பருக்கு என்ன கண்டுபிடிக்க போறோம், HCF கண்டுபிடிக்க போறோம். HCF என்ன சொல்லியிருப்பேன், சேம் சின்ன நம்பர், அந்த சின்ன நம்பர் டிவைடா தான் செக் பண்றோம். LCMனா இருக்கிறதுலே பெரிய நம்பர், அந்த நம்பர் டிவைடா தான் பாக்குறோம். இல்ல அப்ப அடுத்தடுத்த மடங்குக்கு போய் பாக்குறோம். ஸோ டிவைட் ஆயிடுச்சுன்னா அதான் வந்து என்ன வந்துட்டு போகுது, LCM வந்துட்டு போகுது. ஓகேவா? கிளியரா? இப்போ அடுத்த சம் தான் போயிடும். ஓகே, 5th கொஸ்டின் கவனிங்க. 9/10, 12/15, 18/35, 21/14 கொடுத்துட்டு HCF கேட்கறாங்க. அதாவது மீ பெரு பொது வகுத்தி மீப்போவா கேட்கறாங்க. இந்த மாதிரி பண்ண என்ன சொன்னீங்க, HCFனா HCF = உங்களுக்கு புரியுதுக்காக தான் நான் எழுதுறேன். எக்ஸாம் அலைன்மெண்ட்லாம் நீங்க எழுதிட்டு இருக்காதீங்க, அப்படியே கொஸ்டின் பேப்பர்ல பார்த்து அப்படியே டக்குன்னு சால்வ் பண்ணிடணும். புரியுதா? அப்ப HCFனா HCF ஆஃப் 9 12 18 21 by LCM ஆஃப் கீழே இருக்கக்கூடிய நம்பருக்கு LCM கண்டுபிடிக்கணும். 10 15 35 40. புரியுதா? ஸோ ஒரு கொஸ்டின்ல LCM HCF ரெண்டுமே வந்ததுன்னா எப்பயும் சொல்ற மாதிரி HCF தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம். ஸோ HCF என்ன சொல்லியிருப்பேன், இருக்கிறதுல சின்ன நம்பர் சூஸ் பண்ணணும். இருக்கிறதுல சின்ன நம்பர் 9. இந்த 9ன்றது இந்த 3 நம்பரால் டிவைட் ஆகுமா, 12ஆல டிவைட் ஆகாது. 18 டிவைட் ஆகும், 21 டிவைட் ஆகாது. அப்ப அடுத்த மடங்கு என்னது 18. சரியா? 18 பாருங்க 12ஆல டிவைட் ஆகாது, இதுலயும் டிவைட். அப்ப அடுத்த மடங்கு என்ன வந்துடும் 27. அது வராது, ஏன்னா 27 ஒரு ஈவன் நம்பர் இருக்கு. அடுத்து வந்து 36 செக் பண்ணி பாருங்க. 36 12ஆம் வாய்ப்பாடுல போகுமா, எஸ். 18 தான் 36. 21னா நமக்கு 36 வருமா, வராதா? போட்டா 21ல வராது. ஸோ அப்ப என்ன பண்ணலாம்னா நம்ம தானாவத்திலே போட்டுரும். ஸோ தானாவத்தில் போட்டு விட்டா நமக்கு என்ன வருது பாருங்க, 3ஆல டிவைட் பண்றோம் அப்படின்னா நமக்கு 3 3s are 9, 4 3s are 12, 6 3s are 18, 7 3s are 21. கரெக்டா? ஸோ அப்ப என்ன பண்ற போது 3ன்றதா வரும். ஏன்னா 3 4 6 இதுக்கப்புறம் நம்ம HCF கண்டுபிடிக்க முடியாது. அப்ப இந்த கொஸ்டினுக்கான HCF வந்து 3 தான். ஓகேவா? டக்குன்னு செக் பண்ணி பாக்குறோம், வரலையா டக்குன்னு தானாவத்தில் போட்டு வேண்டியதான். புரியுதா? ஸோ 9 செக் பண்ணி பார்த்தோம், 9 வரல. அப்போ அதோட சின்ன நம்பர் தான் வருது, ஏன்னா டிஃப்ரெண்டா இருந்தால டக்குன்னு தானா இருந்தா ஒரே ஸ்டெப்ல ஆன்சர் வந்துச்சு.
ஸோ HCF என்ன தெரிஞ்சிச்சு நமக்கு 3. ஓகேவா? ஷார்ட்கட் யூஸ் பண்றோம், ஷார்ட்கட் ஒர்க் அவுட் இல்லையா, 36 மேல போதும், உங்களுக்கு டைம் ஆகுது, ஒரு மாதிரி புரியலன்னா டக்குன்னு டானா வந்து கூட கண்டுபிடிச்ச வேண்டியதான். புரியுதா? ஸோ அப்போ நம்ம HCF என்னன்னு கிடைச்சிருச்சு 3 கிடைச்சிருக்கு. பை LCM கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? LCM என்ன இருக்கு பாருங்க. டானாவத்தில் போட்டுலாமா? ஏன்னா அது பெருசா இருக்கு, மடங்கு போனா பெருசா இருக்கு. டக்குன்னு டானாவத்தில் போட்டுலாம் பாருங்க. என்னென்ன இருக்கு? 10, 15, 35, 40 இருக்கா? ஸோ காமனா நம்பர்னா நம்ம 5 எடுக்கணும் அப்படின்னா 2 5s are 10, 3 5s are 15, 7 5s are 35, 8 5s are 40. ஓகேவா? ஸோ அடுத்து வந்து காமனா பார்த்தீங்கன்னா 2 இருக்கு. ஸோ 2 பண்ணா 1 2s are 2, 3 7 அப்படியே வந்துட்டு போகுது. ஸோ 4 2s are 8. இதுக்கப்புறம் நம்ம காமன் கிடையாது. ஸோ அப்படியே டேரக்டா மல்டிப்ளை பண்ண வந்தோம். ஸோ 5 2s are 10 into 3 4s are 12 into 7. ஓகேவா? ஸோ 12 என்ன கணக்கு வந்துட்டு போகுது? 12 84 இன்ட்டு 10 பண்றப்ப 840. அப்ப 3/840 இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். ஓகேவா? ஸோ புரிஞ்சுதா? HCF என்ன பண்ண போறோம்? கொடுத்துருக்க நம்பருக்கு மேல HCF பார்க்க போறோம். கொஸ்டின் பேப்பர்ல இருந்தாலும் எழுதாதீங்க. 4 நம்பருக்கு HCF பாருங்க. LCM என்ன பண்ண போறீங்க? 4 நம்பருக்கு வந்து LCM கண்டுபிடிக்க போறீங்க. ஸோ வந்துட போது ஆன்சர். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்க ஹோம்ஒர்க் சம். நீங்க தான் இந்த சம்மை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ண போறீங்க. ஓகேவா? 1/2, 1/3, 2/3, 3/4, 4/5. ஓகேவா? இந்த கொஸ்டினுக்கு HCF கண்டுபிடிங்க. HCFனா என்னது? மேல இருக்க நம்பருக்கு வந்து HCF ஃபைண்ட் பண்ண போறீங்க. அடுத்தது கீழே இருக்க நம்பருக்கு வந்து என்ன பண்ண போறீங்க? LCM கண்டுபிடிச்சி அதுக்கு என்ன ஆன்சர்ன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிட்டோம். ஓகே, இப்போ வந்து டெசிமலுக்குள்ள வந்துட்டோம். டைப் 2 வந்துட்டோம். இப்போ இந்த மாதிரி டெசிமல்ல கேட்டாங்கன்னா என்ன சார் பண்றது அப்படின்னா நல்லா பாருங்க. டெசிமல்ல கொடுக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணீங்கன்னா அதை வந்து ஒரு ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. ஓகேவா? சரி, எனக்கு டெசிமலே கொஞ்சம் டவுட்டா இருக்கு சார்னா ஃபர்ஸ்ட் டெசிமல்ல எப்படி ஒரு ஃபிராக்ஷனா வந்து சிம்பிளா சொல்றேன் பாருங்க. இப்போ 4/10 ஒரு நம்பர் இருக்குன்னா எப்படி தெரியுமா எழுதலாம்? 0.4 எழுதும். ஓகேவா? இங்க 10 வந்தா ஒரு எத்தனை 0 இருக்குன்னு பாருங்க. ஒரு 0 இருக்கு. அப்ப இங்க பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் தான் இருக்கும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. இப்ப 24/10 இருக்கா? இது எப்படி சார் எழுதுறோம்? நான் என்ன சொன்னேன்? இந்த மாதிரி வந்துச்சுன்னா 24 ஒரு 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கும். இந்த பக்கத்துல பாக்குறப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கும். புரியுதா? இப்போ 37/10 என்ன சொல்லுவீங்க? சிம்பிள், 3.7. கரெக்டா? ஸோ ஒரு 0க்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கும். இப்போ 333/10 இருந்துச்சா? இது என்ன சார் பண்றது அப்படின்னா அவ்வளவுதான். 333 ஒரு 0 இருக்கு. அப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கும். புரியுதா? சார் இப்போ 4 நம்பர் இருந்துச்சுன்னா 537/10 இருக்கு. இதுக்கு என்ன சார் சொல்லுவீங்கன்னா இதுக்கும் அதேதான். இங்க ஒரு 0 இருக்கா? அப்ப 5379 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்க மாதிரி எழுதிக்கோங்க. இந்த சைட்ல இருந்து பாக்குறப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கும். சார் அப்போ 100 அப்புறம் 1000 அந்த மாதிரிலாம் வந்து என்ன சார் பண்றதுன்னா அதுக்கு மேல எழுதி காட்ட பாருங்க. இதே எக்ஸாம் வச்சு எழுதுங்க. ஓகே, இப்போ இங்க வந்து 100 இருக்கு. இங்க எத்தனை 0s இருக்கு? 2 0 இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா 4 ஒரு பாயிண்ட், அதாவது 2 டிஜிட், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துடணும். புரியுதா? ஸோ 2 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கணும். இப்போ 4 இருந்தா 0.04 மாறிட்டு போகுது. அப்ப 24 100ஆல வகுத்து என்ன ஆகும்? இங்க 2 0 இருக்கா? அப்ப 4 2 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருந்துச்சுன்னா இங்க ஒரு 0 போட்டுப்போம். புரியுதா? அப்போ 37 100ஆல வகுத்தா 37 100ஆல வகுத்தா என்ன ஆக போகுது? 7 3 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் வந்துட்டா அப்போ ஒரு 0 ஆட் பண்ணிக்க வேண்டியதான். இங்க நம்பரே இல்லைன்னா அந்த 0 நம்ம தான் போட்டுக்கணும். இங்க ஆல்ரெடி நம்பர் இருந்தாலும் அப்படியே போடுப்போம். ஸோ அப்போ இது 100ஆல வகுத்தா 3 3. ஸோ 2 0 இருக்கனால 2 டிஜிட். ஓகேவா? 2 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். ஆனா 3 அப்படியே போட்டுருக்கோம். ஸோ கிளியரா? பக்காவா? ஸோ அப்ப இந்த மாதிரி இங்க வந்து 100ஆல டிவைட் பண்ணா 9 7 இங்க பாயிண்ட் போடணும். 2 0க்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், ரிமைனிங் இருந்து 53 போட முடியும். ஸோ ஓகே, கிளியர்? அப்ப ஒரு நம்பர் வந்து இருந்துச்சுன்னா இப்படிதான் எழுதணும். 2 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட், 3 இருந்துச்சுன்னா 3 0. உதாரணத்துக்கு இதை பாருங்க. 990 இந்த மாதிரி ஒரு 4 நம்பர் இருக்கு. இதை வந்து 1000ஆல டிவைட் பண்றோம். இங்க எத்தனை 0s இருக்கு? 3 0 இருக்கு. அப்ப 1 2 3 அவ்வளவுதான். 3 0க்கு 3 நம்பர், பாயிண்ட்டுக்கு அப்புறம் 0. ஓகே, கிளியர்? பக்கா? 553/1000 சார். இது என்ன சார் பண்றது? அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. 1 2 இங்க எத்தனை 0 இருக்கு? 3 0. 1 2 3 இல்லைன்னா நம்ம தான் சேர்த்துக்கணும்.
0.0. அப்போ 3 0 இருக்குன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்க மாதிரி எழுதிக்கணும். புரியுதா? இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ சம்முக்குள்ள போயிடலாம். ஓகேவா? ஸோ இதான் வந்து ஒரு நம்பர் வந்துன்னா அந்த டெசிமலா மாத்துது. புரியுச்சா? இப்போ இங்க என்ன இருக்கு? பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. அப்போ இது 6 பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருந்துச்சுன்னா 10 எழுதலாமா? இங்க பாருங்க 9.6னா 96 அந்த ஃபுல் நம்பரா எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் டிஜிட் இருக்கு ஒரு டிஜிட். அப்போ இது 10 எழுதலாமா? அடுத்து என்ன இருக்கு? 0 பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்போ அது 12 எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட்னால நான் 2 0 ஆட் பண்ணிடுறேன். ஓகேவா? கிளியரா? பக்காவா? ஓகே. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் என்ன பண்ணீங்கன்னா இங்க 100 இருக்கா, எல்லாத்துக்குமே 100 வர மாதிரி பண்ணணும். எல்லாத்துக்கும் 100 வரனா என்ன பண்ணணும்? இங்க ஒரு 0 ஆட் பண்றோமா, இங்கேயே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இங்க ஒரு 0 ஆட் பண்ணோமா, இங்கேயே ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், முடிச்சு. இப்போ போன சம்மாவே மாறிச்சா, ஃபிராக்ஷனா மாறிச்சா? டிஜிட் அதாவது டெசிமல்ல கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டெசிமல்ல கொடுத்துருக்காங்கன்னா அதை ஃபிராக்ஷனா மாத்திக்கோங்க. ஃபிராக்ஷன் எப்படி பண்ணணும் நான் சொல்லி கொடுத்துறேன். கொடுக்கறத மாத்திருங்க. இப்போ எதுல இப்போ 1000 இருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் 1000 வர மாதிரி பண்ண போறீங்க. இங்க 100 இருந்தாலும் இந்த 100 பண்ணணும்னா இங்க ஒரு 0 இங்க 0 பண்ணா வேலை முடிச்சு. என்ன கேட்டிருக்காங்க? எல்சிஎம். எல்சிஎம் என்ன பண்ணோம்? உங்களுக்கே தெரிஞ்சிட்டு இருக்கோம். எல்சிஎம் என்ன பண்ணோம்? மேல இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு எல்சிஎம் கண்டுபிடிக்கணும், கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஹெச்சிஎஃப் சேம் எல்லாமே 100ன்றதுனால கீழே 100ன்றதா இருக்கு. எந்த ஒரு மாட்டு கருத்தும் கிடையாது. அப்ப மேல இருக்கு மட்டும் நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். எல்சிஎம் பாருங்க, இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது? 960. இந்த 960ன்றது 60ஆலையும் 12ஆலையும் ஆகும் பாருங்க. 900னா சிம்பிள் ஒன்றும் இல்லை, 96 12 6 இப்படி கூட வச்சுக்கலாம். ஒரு 0 ஆடா இருக்கு, அவ்வளவுதானே. ஸோ இந்த 96ன்றது 6ஆல் டிவைட் ஆகுமா? எஸ். இந்த 96ன்றது 12ஆல் டிவைட் ஆகுமா? எஸ். அப்ப இதுக்கான எல்சிஎம் என்னவா இருக்கும் போது 960 தான். ஸோ இப்போ பாருங்க, இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் பண்ணலாமா? இப்போ என்ன இருக்கு? 96/10 இருக்கு. இந்த மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் சொல்லிருக்கேன். ஒரு 0 இருக்கு. அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் வர மாதிரி எழுதிக்கணும். புரியுதா? ஒரு 0 வச்சுன்னா பாயிண்ட்டுக்கு ஒரு டிஜிட் வர மாதிரி எழுதிருப்போம். ஸோ அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்னது? பி ஆப்ஷன். ஓகேவா? சூப்பரா? பக்காவா? கிளியரா? ஸோ நெக்ஸ்ட் சம் உள்ள போயிடலாம். ஓகே, 8th கொஸ்டின் கவனிங்க. 1.08, 0.36 and 0.9 கேட்டிருக்காங்க. சிம்பிள். நம்ம டெசிமல் வந்து என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் அதை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணுவோம். ஸோ அதை ஃபிராக்ஷனா கன்வெர்ட் பண்ணா என்ன நடக்குது? 108 பை பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட். அப்ப என்ன பண்ணணும்? 100 போட்டுரும். ஓகேவா? அடுத்து என்ன இருக்கு? 36 நம்பர் அப்படியே ஃபுல்லா எழுதிட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட் இருக்கு. அப்ப என்ன பண்ண போறோம்? 100ன்றது போட்டுரும். கரெக்டா? அடுத்து என்ன இருக்கு? 9. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப 10. கரெக்டா? ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுவோம்? இங்க 100 இருக்குன்னா எல்லாத்தையுமே நம்ம 100ன்னு மாத்தோம். இங்க 100 பண்ணா என்ன பண்ணும்? இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 ஆட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சு. ஓகேவா? ஸோ நார்மலா இருக்கு நம்பரை ஃபிராக்ஷனா மாத்திரம். இதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சது தானே. ஸோ என்ன இருக்கு? ஹெச்சிஎஃப் கேட்கறாங்க. ஹெச்சிஎஃப்னா நமக்கு நல்லாவே தெரியும். என்னது ஹெச்சிஎஃப்னா? ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம். கீழே இது எல்லாமே சேமா இருக்கிறதுனால நமக்கு என்ன வந்துட்டு போகுது? 100ன்றது வந்துருச்சு. ஓகேவா? அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? ஹெச்சிஎஃப் கண்டுபிடிக்க போறோம். ஓகேவா? டக்குன்னு டானாவத்தில் போடுங்க. டானாவத்தில் போட்டா என்ன வந்துட்டு போகுது? 108 36 90. சரியா? ஸோ இது வந்து டானாவத்தில் போட்டீங்கன்னா நமக்கு 9வது வாய்ப்பால் அடிக்கலாமா? 9வது வாய்ப்பால் அடிச்சா என்ன வரும்? 108னா நமக்கு 12 வந்துட்டு போகுது. இங்க 4 9s are 34, இங்க 10 9s are 90. அடுத்து என்ன பண்ணலாம்? இது 3க்கு காமனான நம்பர். ஹெச்சிஎஃப் பொறுத்த வரைக்கும் காமனான நம்பர் வந்தா மட்டும் தான் நம்ம பண்ணணும், இல்ல பண்ண மாட்டோம். கரெக்டா? ஸோ அடுத்து வந்து 2ஆல பண்றோம் அப்படின்னா 6 2s are 12, 2 2s are 4, 5 2s are 10. கரெக்டா? ஸோ இதுக்கப்புறம் இது 3 காமனா நம்பர் இருக்கா? இல்ல. ஏன்னா ஹெச்சிஎஃப்னா காமனா நம்பர் வந்தா நம்ம பண்ணுவோம். இப்ப இல்ல. அப்ப ரிமைனிங் இருக்கிறது என்னது? ஆன்சர் 9 2s are 18. அப்ப இந்த 3 நம்பருக்கான ஹெச்சிஎஃப் என்ன பண்ணா 18. அப்ப 18/100 நம்ம என்ன பண்ணுவோம்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கு. அப்ப 81.0. 2 டிஜிட்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் என்ன கண்ணா? சி ஆப்ஷன் தான். கரெக்டா? பாத்தீங்களா? இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி வைப்பாங்க. கரெக்டா அந்த 100னா அந்த கன்வர்ஷன் ஒன்று நான் சொல்லிட்டு எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பார்த்து கரெக்டா பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் உள்ள போயிடலாம். வா 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 போடு போடு கமான். ஸோ அதேதான் ஹெச்சிஎஃப் வந்து டெசிமலை கேட்டிருக்காங்க. டெசிமலை கேட்டிருக்காங்க என்ன இருக்கு? 90ன்னு வந்துட போகுது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கு? 2 டிஜிட். அப்பா 100. அடுத்தது 135 கண்ணா. 135 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் இருக்கு. அப்ப 10. அடுத்தது 15 15/1 வந்துட்டு போகுது. ஓகேவா? ஸோ என்ன பண்ண போறோம்? இங்க 100 இருக்கு. அப்ப எல்லாத்தையும் 100ன்னு பண்ணணும். அப்ப இங்க ஒரு 0 ஆட் பண்ண போறோம், இங்க ஒரு 0 ஆட் பண்ண போறோம். கரெக்டா? ஸோ இங்க 2 0 ஆட் பண்ணணும், இங்கேயும் 2 0 ஆட் பண்ண போறோம். ஓகே, அவங்க என்ன கேட்கறாங்க? ஹெச்சிஎஃப் கேட்கறாங்க. ஹெச்சிஎஃப்னா என்னது? ஹெச்சிஎஃப் பை எல்சிஎம்.
கீழே வந்து 100 தான், அதுல எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ 100. அப்ப மேல இருக்கக்கூடிய இந்த 3 நம்பருக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம்? HCF கண்டுபிடிக்க போறோம். ஸோ என்னென்ன இருக்கு? 90, 1350 தான் சார். நம்பர் பெருசா இருக்கு, எப்படி சார் பண்றதுன்னா சிம்பிள் தாங்க, போட்டுடலாம். கவனிங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கா? இப்ப என்ன பண்ண போறோம்? ஸோ பண்றப்ப போட்டுடலாங்க. பெரிய நம்பரா இருக்கு சார், என்ன சார்னா பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. எல்லாத்துமே ஜீரோஸ் இருக்கு. அப்ப 10ஆல பண்ணா என்ன வந்துட போகுது? இங்க 9 வந்துட போகுது. இங்க பண்ணா 135 வந்துட போகுது. இங்க பண்றப்ப நமக்கு 150 வந்துச்சு. கரெக்டா? கிளியர்? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து 3ஆல பண்ணுவோம். ஸோ 3ஆல பண்ணா 3 3s are 9, 4 3s are 12, ரிமைனிங் ஒன்று இருக்கும். ஸோ 5 3s are 15, 45. அடுத்து 150, 150 நமக்கு 50. நல்லா கவனிச்சுக்கோங்க. நம்ம HCF கண்டுபிடிக்கணும். 3 காமனாக தான் பண்ணுவோம். நீங்க பாருங்க, அது என்ன பண்ண முடியுமா பாருங்க, முடியாது. கரெக்டா? இது 3 நம்பருக்கு என்ன காமனா நம்பர் இருக்கா? 3 45 50 இல்ல. ஸோ அப்போதோட ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு. 10 × 3 30. ஸோ 30/100. சரியா? ஸோ இந்த 0க்கு 0 கேன்சல் ஆச்சுன்னா 3/10. 3/10 நான் எப்படி எதுவும் சொல்லியிருக்கேன்? 0.3. ஒரு 0 இருந்துச்சுன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு டிஜிட் தான் இருக்கும். அப்ப இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகேவா? புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் ஃபுல்லா போயிடலாம். என்னது திரும்ப HCF தான் கேட்குறாங்க. என்ன இருக்கு? ஸோ 11 எதுவுமே இல்லைன்னா நம்ம 1 போடுவோம். இங்க வந்து 121 இருக்கு. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3 டிஜிட் இருக்கு. ஸோ 1 2 3 0. ஓகேவா? ஸோ அடுத்து கண்ணா வாங்க வாங்க வாங்க. 1 3 3 1. அடுத்தது பாயிண்ட்டுக்கு அப்புறம் 4 டிஜிட் இருக்கு. ஸோ 1 2 3 4. சரியா? சரி, என்ன சார் அப்போ எல்லாத்துக்கும் இங்க டிஜிட்ஸ்லாம் போடணுமானா போட்டுதான் கண்ணா ஆகணும். இதுல இன்னொரு ஒரு ட்ரிக் இருக்கு. இந்த மாதிரி HCF கேட்குறாங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? HCF = HCF/LCM கண்டுபிடிப்போம். ஸோ LCM வந்து இங்க என்ன இருக்குன்னா, ஸோ LCM வந்து பார்க்க போறோம். LCMனா இருக்கிறதுல பெரிய நம்பர் என்னது? 1 2 3 4. LCM தானே. LCMனா கொடுத்துருக்குல எது பெரிய நம்பரோ அதான் LCM. என்ன இருக்கு? 1 2 3 4 0. சார் நீங்க போன சம் போட்ட மாதிரி 4 0 இருந்துச்சுன்னா இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 எல்லாம் பண்ணவேனா? அது வந்து இப்போ நல்லா ஆப்ஷனை பாருங்களேன். இங்க 11 இருக்கு, இங்கேயும் 11 இருக்கு, இங்கேயும் 11 தான் இருக்கு, இங்கேயும் 11 இருக்கு. ஆப்ஷன்ல சேம் நம்பர் வந்ததுன்னா நம்ம அப்படியே டைரக்டாவே போடலாம். இந்த 0 போடாமலே போடலாம். கவனிங்க எப்படின்னா, இது முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க 0 இருந்துச்சுன்னா இங்க 3 0 இருக்கா, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0 போடுவோம். இங்க எத்தனை இருக்கு? 4 0 இருந்துச்சுன்னா 1 2 3 4 1 2 3 4ன்னு போட்டு அதை இங்க கீழே இருக்குது அப்படியே இருக்கும்போது இந்த மேல 4 நம்பருக்கும் HCF கண்டுபிடிப்போம். ஆனா இந்த கொஸ்டின் வந்து ஆப்ஷன் சேமா இருக்கனால அது அப்படியே பண்ணாமலே டைரக்டாவே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? எப்படி சார் டைரக்டா சால்வ் பண்ணலாம்னா அதை பண்ணி காட்டுற பாருங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆப்ஷன் சேமா வந்து டெசிமல் இந்த மாதிரி கேட்டாங்கன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் சேமா இருக்கணும்னா அதான் கண்டிஷனு. புரியுதா? ஆப்ஷன் சேமா இருந்தா மட்டும்தான் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்க. மற்றபடி இந்த ஷார்ட்கட்டை அப்ளை பண்ணக்கூடாது. ஆப்ஷன்ல 11 11 இருக்கனால நான் இந்த ஷார்ட்கட்டை போடுறேன். ஆப்ஷன்ல வேற நம்பர் இருந்துச்சுன்னா நம்ம எப்பயும் போற மாதிரி தான் போடணும். புரியுதா? ஸோ 11/1 121/3 இருக்கிறதுனால 1 2 3. அடுத்தது 1 3 3 1/1 3 4 நம்பர் 1 2 3 4 நம்பர் இருக்கு. ஸோ HCF கேட்கறதுனால HCF/LCM. எல்சிஎம் பார்க்கணும். இப்போ எதுவுமே பண்ண தேவையில்ல, அந்த 0லாம் இருக்கணும் அப்படியே போகலாம். எப்படின்னா எல்சிஎம் தானே பார்க்க போறோம். கீழே இருக்க நம்பருக்கு கீழே எல்சிஎம்னா இருக்கிறதுலே பெரிய நம்பர் தானே. பெரிய நம்பருக்கு 4 0 1 2 3 4. கிளியர்? ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் சேமா இருந்துச்சுன்னா எதுவுமே பண்ணாம கீழே இருக்கு எல்சிஎம் டைரக்டாவே பாருங்க. ஸோ டைரக்டா இருந்தா இருக்கிறது பெரிய நம்பர் இது இதான். ஸோ அதை அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த 3 நம்பருக்கு என்ன பார்க்க போறோம்? HCF பார்க்க போறோம். ஸோ HCF என்ன சொல்லியிருக்கேன்? இருக்கிறதுலே சின்ன நம்பர். அந்த சின்ன நம்பர் ரிமைனிங் நம்பரை டிவைட் பண்ணுவா பார்க்க போறோம். ஸோ டிவைட் பண்ணுவா பண்ணாதா? 11 தான் 121 வரும். கரெக்ட் தானே? 11 கியூப் தானே 1331. ஸோ அதுவுமே டிவைட் பண்ணல. அப்ப HCFனா எது? 11. அப்ப 11 இது சிம்பிளை பண்ணா வேலை முடிஞ்சு. அப்ப 4 0 இருக்கு. அப்ப பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 4 இங்க ஒரு. அப்ப 0.0011 தான் இந்த கொஸ்டினுக்கான சரியான ஆன்சர். புரியுதா? தயவு செஞ்சு ஆப்ஷன்ல சேம் நம்பர் இருந்தா மட்டும் இந்த ஷார்ட்கட்டை போடுங்க. போனோம் இல்லைன்னா டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் போடணும். ஸோ எல்லாத்தையும் 100 வரணும்னா இந்த மாதிரி மேலே கீழே ஆட் பண்ணி போடணும். புரியுதா? இல்லைன்னா தப்பான ஆன்சர் தான் வரும். இந்த ஷார்ட்கட் ஒன்லி ஃபார் ஆப்ஷன் ஷுட் பி சேம். ஆப்ஷன் சேமா இருந்தால் மட்டும் இந்த ஷார்ட்கட்டை பயன்படுத்துங்கள். இல்லை என்றால்
நாம் எப்போதும் சால்வ் செய்யற மாதிரி இந்த மாதிரி 0 இல்லைன்னா அந்த 0 போட்டு சால்வ் செய்யணும். புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் சம் போயிடலாமா? ஓகே, இந்த கொஸ்டின் தான் லாஸ்ட் சம் நினைக்கிறேன் இந்த வீடியோ. அது என்ன சார் வெறும் 10 சம் தான் போட்டீங்கன்னா லென்த்தா எடுத்தனா யூடியூப்ல அப்லோட் பண்றது நமக்கு நிறைய டைம் ஆகுது, உங்களுக்கு வீடியோ கொடுக்க டைம் ஆகுதுனால ஸோ சின்ன பார்ட்டா போட்டிருக்கேன். உடனே அடுத்து பவர்ஸ்லயும் அல்ஜீப்ரா வச்சு கேட்பாங்க. எப்படி x³ + 2x + 5 டிவைடட் பை x + 3 x - 5 இந்த மாதிரிலாம் கேட்பாங்க LCM HCFல. ஸோ பவரும் அல்ஜீப்ரா டைப்பும் உடனே அடுத்த பார்ட்லயே உனக்கு சுட சுட ரெடி ஆயிட்டே இருக்கு. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரூபன். அடுத்த ஒரு சூப்பரான பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம். பாய்.